ஓமகதி சாயம் அது நீங்க சொன்னீங்க. அவருக்கு அந்த கீழே நூல் தான் என்பற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக. கொடிமரம் கொடிமரத்துக்கு மேல கோபுரம், பெரிய கோபுரம். அந்த கொடிமரத்தை உச்சியை பார்க்கல கோபுரம் தெரிஞ்சதா சொல்லுறாங்க. ஒரு அகத்திய பெருமானு கொடிமரத்துல இருந்து இறங்கி வீடத்துக்குள்ள போன காட்சி தெரிஞ்சிருக்கு. திருப்பி சுத்து வயல்வெளி, பசுமையான வயல்வெளி காமிச்சிருக்காங்க. இது இந்த இந்த இதுல அப்புறம் அபிஷேகம் நடக்கல பசுமையான விஷயங்கள், பச்சை கலர் தெரிஞ்சு. ஓம் அகதி சாய நமக. என்பற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். உயராசிகள் பெறுகின்ற சபையாய், உன்னத நிலை கொண்ட புகழாசிகள் பெறுகின்ற சபையாய், இச்சபை மேலோங்கி வருகின்ற அற்புத தன்மைதனை படிப்படியாய் பெற்று உயர்நிலை கொண்ட சிவபெருமானுடைய நல்லாசிதனை பெற்ற சபையாய் அமைந்த கணம் முதல் சித்தனவன் கூறிய உரைகளுக்குள் இருக்கும் சூட்சமத்தின் இயல்பு நிலையது நிதர்சனமாக நடந்தேறுகின்ற ஆதிரை சூட்சம நூலாய் சீடர்களின் நடுவே வளம் வருகின்ற அபேரிதனில் தெரிகின்ற காட்சிதனை உரைக்க அகத்தியரிடம் வினவி நிற்கும் சீடரை வாழ்த்துகின்றோம். ஓம் அகதி சாய நமக. உயர்நிலை கொண்ட அருள் கோவில் மாநகர் அத்தலங்களிலே நற்சபைகள் கிளை சபைகள் கண்டு அதனோடு சச்சங்க பெருவிழாக்கள் கண்டு நல்நிலையாய் தன் இல்லத்தையும் சபையாக மாற்றியில் சபையிலே அருள் சபையினுடைய கணங்களை அமர வைத்து ஆற்றலோடு வளம் வருகின்ற சீடர் தம்பதியர் மழலையர் உளவாளர்களுக்கு அகத்தியன் நல்லாசிரியர். ஓம் அகதி சாய நமக. இணை பெருமகா ஆற்றலாக சிவமகா வாழை சித்தனை ஒன்றாக அமர வைத்து கால திரிபுரை சுந்தரியின் வடிவம் கொண்ட அற்புத அச்செல்வியும் ஒன்றாய் இல்லத்தில் அமர்ந்து அரசாளுகின்ற தன்மைகளிலே வெண்மை நிறம் கொண்ட அற்புதமான பேராற்றல்கள் வலம் வரும் வேளையில் இருளெங்கு இருக்கும் என்று அகத்தியன் வினவுகின்றோம். உரைக்கின்ற உரைகளுக்குள் இருக்கும் அருள் ஞான கீற்று அது ஞான கீற்றாக அல்லாது வேற்று நிலைகளை வேறறுக்கின்ற அற்புத இறை சூட்சம நூலினுடைய ஆற்றல் கொண்ட கீற்றாக அது உங்கள் இல்லங்களை சூழ்ந்து வருகின்றது என்று அகத்தியன். நின்றாடுகின்ற வேளையில் இறை சபையின் ஆற்றல் நின்றாடுகின்ற வேளையில் எவ்வாற்றல் அங்காடும் என்று அகத்தியன். அருள் மனதில், இறை மனதில், ஞான மனதில் எக்குறையும் இல்லா சிவமகா வாழை சித்த மனமாக அது உயர்ந்து நிற்க நல்லாசிகள் வழங்குகின்றோம். அற்புதமாய் கண்ட காட்சிகள் உயர்நிலை கொண்ட இயல்பு கொடிமரத்தின் மேல் அக்கொடிமரத்திற்கும் மேலாக ஆலய கோபுரங்கள் தெரிந்தது. சுற்றமங்கள் இங்கு நடந்தேறும் இயல்புனையில் தெரிகின்ற காட்சிகளுக்குள் சூட்சமங்கள் உணர்த்தப்படுகின்றன. அச்சூட்சமங்கள் உணர்த்துகின்ற உணர்வில் அத்தகைய உணர்வில் உள்ளிருந்து பொருளை பெறுவதற்காகவே ஆதிரை சூட்சம நூல் சபைக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கின்றது. உயர் சபையும் இயல்பு கொடிமரம் நிற்கின்ற பொழுது அதற்கு மேல் ஆலய கோபுர வளாகங்கள் தெரிந்தது என்பது சூட்சமங்கள் புரியவில்லையோ? பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை ஆலயங்களில் இருக்கும் ஒட்டுமொத்த பேராற்றலின் வடிவமாய் பிரபஞ்ச மகாசபையின் இயல்பு கொடிமரம் திகழ்கின்றது என்பது காட்சியாக அத்துணை கொடிமரங்களின் பேராற்றலும் கிரகிக்கின்ற ஒரு பிரபஞ்ச கொடிமரமாக இது உயர்ந்து நிற்கின்றது. பிரபஞ்ச கொடிமரத்திலிருந்து தாரை வார்க்கப்படுகின்ற ஆற்றல்கள் ஒவ்வொரு ஆலய கோபுரங்களின் வாயிலாக கொடிமரத்தில் செலுத்தப்படுகின்றது. அதனை அருள் காட்சியாய் கண்டாய் உணவு
அக்கொடிமரத்திலிருந்து அகத்தியன் இறங்கி வந்தவாறு கண்ட காட்சி. இயல்பு கொடிமரம் என்பது சித்தர்களும் தேவர்களும் அற்புத இறையாற்றல் எல்லாம் அமர்ந்து தவம் காணும் கொடிமரம். அகத்தியன் தவம் ஏற்றி தவம் இயற்றி சபையில் இருக்கும் அபிடேக நிகழ்வுகளை காண்பதற்காக இறையாற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்த பரிவார தெய்வங்களின் அபிடேகங்களை காண்பதற்காக அகத்தியன் தவத்திலிருந்து எழுந்து வந்த காட்சி இயல்பு கொடிமரத்தில் இருந்து வெளிவந்த காட்சியற்கு பிரபஞ்சத்திலிருந்து அகத்தியன் வெளிவந்தான். இதன் சாராம்சம் இதுவே என்று கூறி ஆதிரை சூட்சம நூலுக்குள் இருந்துதான் இது போன்ற விடைகளை அற்புதமாய் கண்ட அபிடேக நிகழ்வில் கண்ட அத்தகைய இறைவண்ண நிறம் இறை திருமுருக வண்ண நிறம். பாம்பாட்டி அபிடேகம் செய்தான். பாம்பாட்டியோடு இணைந்து சித்தர்கள் அபிடேகம் செய்தார்கள். சிவமகா வாழை சித்தனுக்கு அபிடேகம் செய்தார்கள். தாங்கி நின்றவன் திருமுருகன். அவன் தாங்கி நிற்கின்ற பிரபஞ்சம் எத்தகைய அளவில் செழித்தோங்கி வளர்கின்றது. தர்மயுகம் எத்தகைய ஆற்றல் கொண்டு வளர்த்தோங்கி செழித்தோங்கி அதன் தலைவிட்டு நிற்கின்றது என்பதை சூட்சமமாக கண்டாய் என்று. தர்மயுகம் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் இறுதி காலம் அறுவடை செய்கின்ற காலத்தை அறுவடை காட்சியாக நீ காண்பாய். ஒரு காலம் வாழ அறுவடை செய்கின்ற காலம் ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு காலம் என்று கூறுகின்றனர். மெல்ல மெல்ல பயணிக்கின்ற பொழுது பச்சை வயல் தெரியும். பயணித்து செல்கின்ற பொழுது அதன் நிலை உயர்வது தெரியும். உன் நிலை உயர்கின்ற பொழுது அதன் அறுவடைகளை தெரிகின்ற அற்புதமாய் ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட அருட்காட்சிகள் சிவபெருமானுடைய அற்புத ஆசி உரைக்கின்ற அவனது வேளைகளிலே அவன் திருப்படி பற்றி நின்ற சீடன் அவன் திருப்படி பற்றி நின்றது சிவமகா வாழை சித்தன் திருப்படிகளை அவன் திருவடியில் இருந்துதான் ஒவ்வொரு ஆலையிலே சூட்சம நூலினுடைய அங்க பிரதிநிலைகள் கிளம்புகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். அவன் திருவடி இருக பற்றுகின்ற பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற அற்புதமான ஆற்றலின் மூலமாக வருகின்ற இறை சூட்சம நூலுக்கே இத்தகைய பேராற்றல் கொண்ட உரையாடல் திருவிளையாடலாக வெளிவருகின்றது. அவனை இருக முழுவதுமாக பற்றிய ஒவ்வொரு சீடனுக்குள் இருந்தும் எத்தகைய ஆற்றல் நீட்டு கிளம்புகிறது. இது ஒரு மாய்வார்த்தை காலத்திற்காக அகத்தியம் கிடைக்கும். திருவடியை பற்றிவிட்டார்களே திருவடியில் இருந்து எழ முயற்சி செய்வது இல்லை என்று வாழ்த்து அற்புதமாக நல்ல ஆசிரியர் வழங்கி உயர்நிலை கொண்ட பேராற்றல் கொண்ட சபைகளிலே சீடர்களாக வளம் வருகின்ற உங்களுடைய அற்புதமான உடல் நலவள நிலைகள் யாவும் உயர்ந்து இகலோக நிலைகள் உயர்ந்து அற்புதமாய் மாற்று நிலைகள் என்ற நிலையே அறவே இல்லை என்று நல்ல ஆசிரியர்கள் வழங்கியவர். இறை சபை சச்சங்க பெருவிழாவின் முடிவில் யாம் ஒரு ஆரம்பம் உரைப்போம். அதனை அகத்தியனே முன்னின்று இச்சபையில் நிறைவேற்றி காட்டுவோம் என்று இயல்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதி சாய நம. அருட்புணர்ஜன்ம கோமாதா பூஜை நிகழ்வென்பது உயர் சபைதனில் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புத வடிவங்கள் ஒவ்வொன்றாய் அதிலிருந்து அருட்காட்சியாக வெளிவந்து ஆற்றல்களை அணுக்கரகங்களை சீடர்களுக்கு வழங்குகின்ற நிலைதனிலிருந்து ஓர் அணுக்கரக நிலைதனை கண்டு மகிழ்ந்தார் என்ற அகத்தியன் நல்லாசி. அருள் கோமாதாவினுடைய திருவுருவத்திற்குள் இருக்கக்கூடிய அற்புதமான நிலை கொண்ட பேராற்றல்கள் ஒவ்வொன்றும் வெளிவந்து ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான காட்சிகள் வழங்குகின்ற வேலைகளிலே நீ கண்ட காட்சி என்பது அற்புதமாய் பால திரிபுர சுந்தரியின் வடிவம் கொண்ட அற்புத ஆலய பெருவிழாவை நோக்கி செல்கின்ற
இவ்வேளைகளில் அஷ்டலட்சுமியினுடைய அற்புதமான பேராற்றல் கடந்த ஒரு நாகலட்சுமியினுடைய அற்புத அனுக்கிரக ஆசியை நீ பெற்றாய் சிவமகா வாழை சித்தன் புரஜென்ம கோமாதா பூஜைகளிலிருந்து அகத்தியன் ஓம் அகதீசாய நமः. இவ்வாறு ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் பெறுகின்ற ஆட்சி நிலைகள் இல்லங்களில் தக்க வைக்கப்படுகின்றன. சிவசபையோடு அனுக்கிரக நிலையாக தொடர்ச்சியாக தொடர்பிலிருந்து இல்லாடும் மழலையர்களும் ஏற்றமுடன் உயர் சபையோடு தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்து வருகின்ற பொழுது அற்புத ஞான நிலையோடு இகழோக வளம் கண்டு உயர்வு பெற அகத்தியன் நல்லாசிரியர் ஓம் அகதீசாய நமः. திருக்கருட பகவானுடைய அற்புதமான அற்காவல் பெற்ற ஆதிரை சூட்சம நூலோடு சுற்றி வருகின்ற கருடனை நீ கண்டு மகிழ்ந்தாய் என்ற அகத்தியன் ஆசிரியர் ஓம் அகதீசாய நமः. ஓம் அகதீசாய நமः.